அனைவருக்கும் அன்பின் ஸ்தோத்திரம். புதிய மாதத்துக்குள்ள வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பதாங்க வருஷம் தொடங்கின மாதிரி இதுக்குள்ள 5 முடிஞ்சு 6வது நுழைய கர்த்தருக்கு பாராட்டிருக்காரு. கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம் அனைவரும் ஆஸ்வதிப்பாராக. இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த வார்த்தைக்குள்ள நாம் செல்ல இருக்கின்றோம். எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 132 18வது வசனத்தை வாசிக்க. சங்கீதம் 132 18. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். அல்லேலூயா. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். யார் அவன்? நீதிமானாக இருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருகின்ற வார்த்தை. சத்துருக்களுக்கு என்ன உடுத்துவாரா? வெட்கத்தை உடுத்துவாராம். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். இந்த மாசத்துல கர்த்தர் நமக்கு தருகின்ற வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் மேல கர்த்தருடைய கிரீடம் பூக்க போகுது. ஆமென் சொல்றவங்க அல்லேலூயா. தேவனை நேசிக்கின்றவர்கள் நம் நண்பர்களாக இருப்பார்கள். ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் எப்போது நம் சார்பில் எப்போதும் இருப்பார்கள். ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் நமக்காக ஒருவர் ஜெபிப்பார்கள். ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் நம்முடைய நன்மைகளை விரும்புகிற தெய்வமாக பிள்ளைகளாக இருப்பார்கள். ஆமென் சொல்றவங்க அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்கின்ற பிள்ளைகள் அத்தனை பேரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவார்கள். ஆனால் கர்த்தரை நேசிக்காத ஒரு கூட்டம் உண்டு. அவர்கள் நமது நன்மைகளை நமது உயர்வுகளை ஒரு நாள் விரும்பவே மாட்டாங்க. நீதிமான் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கின்றது. கிரீடம் என்பது என்ன? கிரீடம் என்பது ஒரு மகிமைக்குரிய காரியமாக காணப்படுகின்றது. கிரீடத்தை பெரும்பாலும் யாரை வைத்து நிற்பாங்க? ராஜா வைத்துக் கொண்டு இருப்பார். கிரீடத்தை யார் வைத்துக் கொண்டு இருப்பார்? ராஜா வைத்துக் கொண்டு இருப்பார். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க கண்ணாடி போடுற பழக்கம் இருக்குது. ஏன்னா கண்ணு தெரியல. சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்க இந்த செல்போனை பார்த்து பார்த்து குழந்தைங்க எல்லாம் புட்டிகன் ஆகி போச்சு. எல்லாம் அப்படியே பாக்குது, அப்படியே பார்த்துருக்குது. சின்ன வயசுலயே குழந்தைங்க கண்ணாடி போட ஆரம்பிச்சது. எல்லாம் கண்ணாடி போடணும் ஊரை சுத்தி இருக்கிறாங்க. அப்போ முகத்துல கண்ணாடி அணிந்தவர்கள் ஒரு கூட்டம் இருக்கதா செய்யுது ஊர்ல. ஆனா அதே ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் யாராவது கிரீடம் போட்டு போறாங்களா? இல்ல, கண்ணாடி போட்டு போறாங்க. ஆனா கிரீடம் போட்டு போக மாட்டாங்க. அப்போ கிரீடம் என்பது கனத்துக்குரியதாக காணப்படுகின்றது. அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நமக்கென்று ஒரு காலம் வருகின்றது. எப்படி எல்லாரும் கண்ணாடி போட்டு சுத்தி இருக்கிற மாதிரி கர்த்தர் நம் அனைவருக்கும் கிரீடத்தை வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. இந்த பூமியிலே அந்த கிரீடம் பூக்குமா? இந்த பூமியில வாழ்ந்து கொண்ட நம்ம மீது அந்த கிரீடம் என்ன பண்ணுமா? பூக்குமாம். அப்போ பரலோகத்துக்கு நீங்களும் நானும் போகின்ற போது இந்த பூமியில நம்மை ராஜாக்களும் ஆசாரமும் வைத்திருக்கிற கர்த்தாதி கர்த்தர், ராஜாக்கள் என்று சொன்னால் ஒரு ராஜா கிடையாதுங்க. அவரை ஆராதிக்கின்ற, அவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற, அவரை விசுவாசிக்கின்ற அத்தனை பிள்ளைகளும் யார் தாங்க? ராஜாக்களாக இருக்கிறார்கள். அப்போ ராஜாக்களுக்கு அடையாளம் கண்ணாடி அல்ல, ராஜாக்களுக்கு அடையாளம் கிரீடமாக இருக்கிறது. அப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியாத கிரீடங்களை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்றவங்க. அப்போ கண்ணுக்கு தெரிகின்ற கிரீடம் எப்ப போய் வாங்கிக்கலாம்? பரலோகத்துல நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அது பரலோகத்துல நம்ம போய் வாங்கிக்க போறோம். கண்ணுக்கு தெரிகிற கிரீடத்தை கர்த்தர் நமக்கு அணிவிக்க போறாரு. ஆனா கண்ணுக்கு தெரியாத கிரீடங்களை கர்த்தர் இந்த பூமியில உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அந்த கிரீடம்லாம் இனிமே பூக்க போகுது விசுவாசிக்கிறவங்க. அல்லேலூயா. அப்போ கனத்தினால மகிமையினால கர்த்தர் உங்களுக்கும் என்னையும் முடிசூட்டி வைத்திருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க. அல்லேலூயா. அப்ப இந்த கனம் எதனால் வந்தது? நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக கனமிடப்பட்டபடியினாலே, அவர் கனமீனம் அடைந்தபடினாலே
நீங்களும் நானும் கனப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். நீங்களும் நானும் ஐஸ்வரனாக ஆகும்படியாக அவர் தரித்திரரானாரு. அப்ப அந்த கனமும் அந்த மகிமையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. இந்த உலகத்திலேயே மகிமையான பிள்ளைகளாக யார் என்று சொன்னால் அது யாராக இருப்பார் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஆராதிக்கின்ற அத்தனை பிள்ளைகளும் மகிமை நிறைந்த பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ அவருடைய முகத்திலேயே ஆண்டுடைய மகிமை தெளிவா என்ன பண்ணோம் தெரியும். நாம கிறிஸ்தவன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க செக் பண்ணி பாருங்க. பேருந்துலையோ அல்லது பொது இடங்களிலோ எங்கேயாவது நீங்க பேசும்போது பழகும் போது அவங்க வாயை திறந்து கேட்பாங்க, நீங்க கிறிஸ்தவர்களா, நீங்க கிறிஸ்தவங்களாமா தம்பி, நீங்க கிறிஸ்தவங்களான்னு கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா அந்த மகிமையை கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ இவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று தெளிவாக கண்டுபிடித்து விடுவாங்க. அப்படி இருக்கும்போது சத்துருக்களுக்கு எதை உடுத்துவிக்கிறாராம்? வெட்கத்தை உடுத்துவிக்கிறாரு. நமக்கோ கிரீடங்களை பூக்க பண்ணுகிறாரு. பரலோகத்துல நம் அனைவருக்கும் கிரீடங்களை கொடுத்து முழு பரலோகமே அப்படியே போறவங்க வரவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கிரீடங்களை அணிந்தவர்களாக காணப்படுவாங்க. அப்ப கிரீடங்கள் அணிந்தவர்களாக உலாவி அதற்கு மேல ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்து மகிமின் கிரீடத்தை வைத்து அவரோடு கூட நீங்களும் நானும் அரட்சாட்சி செய்கின்ற பொழுது எவ்வளவு மகிமையான காட்சியாக அது இருக்கும். இன்றைக்கு ஒருவேளை பூமியில நான் ஒருவேளை துக்கத்தோடு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஒருவேளை கவலையோடு ஒருவேளை தரித்திரத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா சரீரத்துல அந்த மகிமை காணப்படாவிட்டாலும் பரலோகத்துல நமக்கு மகிமையான சரீரம் உண்டு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக நமக்கு எதிர்காலங்களில் நடக்க போகின்ற காரியங்கள்லாம் பார்க்கின்ற போது எதிராளிகளுக்கெல்லாம் கர்த்தர் என்ன உண்டு பண்ண போறாராம்? வெட்கத்தை உண்டு பண்ண போகிறாரு. ஏன் வெட்கத்தை உடுத்துகிறாரு? அப்போ ஆண்டவர் பழி வாங்குற கடவுளா? நமக்கு சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்றாரா? அவர்கள் நம்பி இருக்கும் காரியங்களை நிலைத்திருக்க மாட்டாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் பணத்தின் மேல அல்லது பெருமையின் மேல, வீடு இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது, எனக்கு இந்த பதவி இருக்கிறது, என் பிள்ளைகள் மேல் பெருமை, இப்படி உலகத்தின் காரியங்கள் மீது நம்பிக்கை வைத்து தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்காமல் மாம்ச பலத்தின் மீது உலக காரியங்கள் நம்பி இருக்கின்ற போது அவைகள் ஒரு நாளும் நிலைநிற்க மாட்டாது. அதனாலதான் வசனம் சொல்லுது, அவர்களுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணும்படி. ஆனால் நீங்களும் நானும் யாரை நம்பி இருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தரை நம்பி இருக்கிறோம், அவருடைய கிருபையை நம்பி இருக்கிறோம். ஆமென் சொல்றவங்க. அப்போ நம்மை வெட்கப்படுத்த தெய்வம் அல்ல, நமக்கு கிரீடத்தை பூக்கப்படுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு. ஏனென்று சொன்னால் நாம உருவாக்குன தெய்வம் அல்ல, நம்மை உண்டாக்கின தெய்வம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ நம்மை உருவாக்கினவர் ஒரு நாள் நம்ம என்ன பண்ண மாட்டாருங்க, வெட்கப்படுத்தவே மாட்டாரு. அப்புறம் அவரை அண்டி கொண்டிருக்கின்ற ஜனங்கள், அவரையே சேவிக்கின்ற ஜனங்கள் யாராக இருக்கிறார்கள் சொன்னால் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆமென் சொல்றவங்க. அப்போ நிச்சயமா சொல்றேன், பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, என் கிரீடம் பூக்கும். அல்லேலூயா. யார் என்ன பக்கத்துல பார்த்து யார் என்ன புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலனாலும், இன்னைக்கு குடும்பத்துல தானே பிரச்சனை, சரியா புரிஞ்சுக்கல பிரதர், என் மாமியார் என்ன சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்குது, என் மருமக என்ன சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்குது, இன்னைக்கு அதே ஒரே குழப்பம், எங்க அப்பா அம்மா கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க சொல்றோம் இல்லையா? யார் புரிஞ்சுக்கிட்டாலும் என் கிரீடம் எனக்கு பூக்கும். ஆமென் சொல்றவங்க. அல்லேலூயா. யார் என் கூட சேர்ந்தாலும் யார் என் கூட சேராவிட்டாலும் என் கிரீடம் பூக்கும். ஆமென் சொல்றவங்க. யார் என்னை ஏற்றுக்கொண்டாலும் யார் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என் கிரீடம் நிச்சயமாக பூக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? அல்லேலூயா.
அப்போ என்னுடைய கிரீடம் நான் பூக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்கு வைத்திருக்கின்ற கிரீடத்தை நான் பூக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்யணும்? இடத்துல வாசிக்கலாம். நீதிமொழிகள் புத்தகம் 4வது அதிகாரம் 5லிருந்து 9 வசனம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 4, 5லிருந்து 9. சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தையை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு, அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும், அதன் மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்துக்கொள்ளும். ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அல்லேலூயா. எதை மேன்மைப்படுத்தணும்னா, ஞானத்தை நாம் மேன்மைப்படுத்தும் போது அது என்ன மேன்மைப்படுத்தும். ஆமென். நான் அந்த ஞானத்தை நான் தழுவி கொண்டால் அது என்ன பண்ணுமா? அது என்னை கனம் பண்ணும். அப்போ என் நீதியின் எனக்கு அந்த கிரீடம் பூக்க வேண்டும் என்று சொன்னால், என் தலையில் அந்த கிரீடம் பூத்து குலுங்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மகிமை என் தலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு என்ன தேவையா இருக்குதம்மா? ஞானம் எனக்கு தேவையா இருக்குது. அந்த ஞானத்தை யாரையா தருகிறாரு? கர்த்தர் தருகிறாரு. அப்ப அதை தரும்போது அதை நான் தழுவி கொள்ள வேண்டும். நான் அந்த ஞானத்தை தழுவி கொண்டால் அந்த ஞானம் என்ன பண்ணுமா? கனப்படுத்தும். ஆமென் சொல்றவங்க. அப்போ தேவ ஞானம் எனக்கு கிரீடத்தை கொடுக்கும். ஒரு ராஜாவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமா எனக்கு என்ன தேவையா இருக்கும்? ஞானம் தேவையா இருக்கும். ஞானம் இல்லாத ராஜாவாக இருப்பார் என்று சொன்னால் அந்த மக்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இல்லையா? அப்போ ஒரு ராஜாவுக்கு ஞானம் ரொம்ப அவசியமாகுது. அதே ஞானமுள்ள ராஜாவாக இருப்பார் என்று சொன்னால் அந்த தேசத்தில் வாழ்ற அத்தனை மக்களும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். அதனாலதான் சாலமோன் ராஜாவாக இருந்த காலத்துல மக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா ஆசீர்வாதமாக வாழ்ந்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கின்றது. நீரோ மன்னன் ஒருவர் இருந்தாரு. அவர் எப்படி இருந்தாரா? பைத்தியக்காரனை போல இருந்தாராம். அவருடைய ஆட்சி காலத்துல மக்கள் எல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டால் என்று சொல்லி நம்ம வரலாறு நாம் படிக்கின்றோம். அப்போ கர்த்தர் நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக வைத்திருக்கிறபடினால நமக்கு தேவையானது தேவ ஞானமாக இருக்கின்றது. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாரு, நான் மனுஷன் ஞானத்துல பேசல, நான் தேவ ஞானத்துல என்ன பண்றேன்? பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் ஒருவரும் கடிந்து கொள்ளாதவரும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லி. அப்போ பாபிலோன் தேசத்துல அடிமையா இருந்த காலத்துல யூத மக்களுடைய வாலிப பிள்ளைகள் மக்கியில விசேஷ ஞானத்தை கர்த்தர் அந்த வாலிபர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தாரு. எகிப்து தேசத்துல அடிமையா இருந்த யோசேப்புக்கு கர்த்தர் இந்த விசேஷ ஞானத்தை கொடுத்திருந்தாரு. ராஜாக்களுக்கெல்லாம் மிஞ்சின ஞானத்தை கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்திருந்தாரு. பாபிலோன் ராஜா, எகிப்திய ராஜா, இவர்கள் என்ன பண்ணாங்க? இவருடைய ஞானத்தை கண்டு பிரமித்து போனார்கள் என்று வேதவசனம் சொல்கின்றது. அப்படிப்பட்ட ஞானத்தை நான் ஒவ்வொரு நாளும் நான் வாஞ்சிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த ஞானத்தை, ஆண்டவரே எனக்கு அந்த ஞானத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று நான் கேட்க வேண்டும். வேதவசனம் சொல்கிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று. அப்போ இந்த பைத்தியத்துக்கு தேவன் ஞானத்தை தருகிறாரு. அல்லேலூயா. அப்போ நாம ஆண்டுடைய சமூகத்துல வந்து நம்மை தாழ்த்துகின்ற போது கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருகிறாரு. ஆமென் சொல்றவங்க. இந்த ஞானம் இருந்தா கணவர்கிட்ட எப்படி பேசணும், மனைவி கிட்ட எப்படி பேசணும், பிள்ளைங்கிட்ட எப்படி பேசணும், பெற்றோர் இடத்துல எப்படி பேசணும், தன்னோட மேலதிகாரிடத்துல எப்படி பேசணும், அந்த ஞானத்தெல்லாம் கர்த்தர் கிருபையா கொடுப்பார். இன்னைக்கு வீட்டுல வாயை கொடுத்துட்டு உதவாங்கிறது தான் மிச்சம். ஏன்னா ஐயோ சொல்லிட்டு ஆர்வா சொல்லுவாங்க, தெரியாம பேசிட்டேன், ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு தெரியாம பேசிட்டேன். ஏன்னா அந்த ஞானம் மட்டும் இருந்துன்னா நிதானமா பேச கர்த்தர் கிருபை தருவாரு. ஆமென் சொல்றவங்க. அப்ப உலக ஞானம் தேவனுடைய பார்வையில பார்க்கின்ற போது
பைத்தியமாக தோன்றுகின்றது. இந்த உலகத்தில் இருந்த மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நாட்களை நம்பிக்கொண்டு இருப்பாங்க. நல்ல காலம், நல்ல நேரம், இது வளர்புற, இது தேய்புற சொல்லுவாங்கல்ல. முகூர்த்த நாளா பார்த்து முகூர்த்தத்தை குறிக்கணும், நல்ல நாளா பார்த்து பால் காய்ச்சணும். உலக மக்கள் நாட்களை நம்பிக்கொண்டு இருப்பார்கள். உலக மக்கள் நேரங்களை நம்பிக்கொண்டு இருப்பார்கள். ஃபங்க்ஷனுக்கு போறேன், ராகு காலமா எமகண்டமா பாரு, ஐயாவை கூப்பிட்டு ஜெபம் பண்ணணும், நல்ல நேரத்தில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போக சொல்ல அவரு. உலக மக்கள் நம்பிக்கொண்டு இருப்பார்கள். நாட்களையும் நேரங்களையும் மந்திரத்தையும் மாந்திரிகத்தையும் அவர் நம்பிக்கொண்டு இருப்பார்கள். ஆனா அவர் நம்புகிறார்களே தவிர அவரை நம்பி நம்பி சோரம் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ஞானம் ஒருவருக்கு இருக்கும் என்று சொன்னால் உங்களையும் என்னையும் நித்தியத்துக்கு நேராக நடத்தும். அப்போ யாருக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார்? தேவ சமூகத்தில் வந்து தாழ்த்துறவர்களுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார். இந்த ஞானம் இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய பூ நிச்சயமாக பூக்க ஆரம்பிக்கும். அடுத்தது ஏசாயா 62 1-3 வசனம் வாசிக்கின்ற போது, ஏசாயா 62 1-3, சீயோன் நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் தன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையை காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் போது புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். இந்த 3 வசனம் எனக்குள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் முதல் வசனம் என் வாழ்வில் இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்? அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலும் இருக்க வேண்டும். அப்போ நான் நீதி உள்ள மனுஷனாக, நான் ரட்சிக்கப்பட்ட மனுஷனாக பிரகாசமா இருப்பேன் என்று சொன்னால் அப்போ கர்த்தருடைய கையில நான் அலங்காரமான கிரீடமா இருப்பேன். அல்லேலூயா. அப்போ என் தேவனுடைய கரத்துல நான் ராஜமுடியா இருப்பேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்துல, அக்கம் பக்கத்துல, நான் வேசடத்துல நான் எப்படி பிரகாசிக்க வேண்டும்? நீதியாக நான் பிரகாசிக்க வேண்டும். முதல்ல பார்த்தோம், ஞானம் எனக்கு தேவை. அந்த ஞானம் இருந்தா என்னுடைய அந்த கிரீடம் பூக்கும். இரண்டாவது, என் வாழ்க்கையில் என்ன தேவைங்க? நீதி அவசியமா இருக்கிறது. நம்மில அநேகர்கள் பார்க்கின்ற போது தேவனுடைய நீதியை பிடித்துக் கொள்ளாமல் சுய நீதியை பிடித்துக் கொண்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட பிற்பாடு கூட ரட்சிப்பில் நிலைத்தில்லாமல் அநேக நேரத்தில் பின்மாற்றத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம். எப்பவுமே நல்லா கவனிச்சிங்க, சுய நீதி என்றைக்கு பிரகாசிக்கவே பிரகாசிக்காது. சுய நீதி என்னைக்குமே பிரகாசிக்க. நான் சொல்லிக்குவேன், நான் கரெக்டா தான் இருக்கிறேன், நான் ஒழுங்கா தான் ஜெபம் பண்றேன், நான் ஒழுங்கா தான் சர்ச்சுக்கு வரேன், நான் ஒழுங்கா தான் இருக்கிறேன். என் சுய நீதி அது. நான் காணிக்கை கொடுத்துட்டேன், நான் சர்ச்சுக்கு இதெல்லாம் பண்ணிட்டேன், இது என் சுய நீதி. தேவ நீதினு ஒன்று இருக்குதுங்க. அந்த தேவ நீதியை நான் பின்பற்றுகின்ற போது மட்டும்தான் என்னால பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. யாராவது ஒருத்தராவது ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், ஆமா நான் தப்பா பேசிட்டேன், நான் தப்பா நடந்துகிட்டேன்னு யாராவது ஒருத்தராவது ஒத்துக்கிறாங்களா? வாய்ப்பே கிடையாது. நான் பேசுனதுதான் கரெக்ட், நான் கரெக்ட், நான் பர்ஃபெக்ட், 100க்கு 100 நான் வாஸ்தவமான ஆளு, நான் தான் சரி, நான் சுயநீதி நம்பி வாழ்வேன் என்று சொன்னால் என்னால் பிரகாசிக்க முடியாது. தேவ நீதி என்னில் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தான் நம்முடைய வாழ்க்கை தேவநீதி என்பது எதிர்பார்க்கவே முடியல. எல்லாம் சுயநீதி தான். சுயநீதியோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தேவ நீதி விட்டு விட்டார். மத்தேயு 23:23 சொல்கிறது, நீங்கள் ஒட்டலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாக செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கின்ற விசேஷமான நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அப்படின்னா என்ன சொல்றாரு? இவைகளையும் செய்ய வேண்டும். எதையும் செய்ய வேண்டும்? நானு
ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, நான் நீதியோடு வாழ வேண்டும், நான் மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும், நான் விசுவாசத்தில் என்றைக்கு நிலைத்திருக்க வேண்டும். இது மூணு என்கிட்ட இருக்கணும். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் செய்ய வேண்டும். அவைகள் என்னதுங்க? என் வீட்டுல எது விளைஞ்சாலும், என் மாசத்துல வருமானம் வந்தாலும், எது வந்தாலும் முதல் எதுக்கு யாருக்கு தான் சொந்தம்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அப்படின்னு என்னங்க? தசமபாகம் நான் ஒழுங்கா செலுத்தணும். நீதி, இரக்கம், விசுவாசமும் எனக்கு வேணும். இன்னொரு பக்கம் நான் கர்த்தருக்கு செலுத்த கணத்தை நான் என்ன பண்ணா செலுத்த வேண்டும். இது ரெண்டுமே ஈக்குவலா செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? மாசம் காணி கொடுத்துட்டோம்பா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, கர்த்தர் பார்த்துக்குவார். கர்த்தருக்கு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் செய்ய வேண்டும். வசனம் சொல்லுது, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்ய வேண்டும். இன்னொரு வசனம் சொல்லு, உன் நீதி எதை போல இருக்க வேண்டுமா? பட்ட பகலை போல வெளிப்படுத்துற கர்த்தராக இருக்கிறாரு. வெளிச்சத்தை போட்டு பிரகாசி இல்லாதவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அநீதியாக ஆண்களோடு ஏற்று கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்லு, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நீதிமானை போல வாழணும்னு சொல்ல, நீதிமானாக தான் இருக்கணும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீதிமானை போல வாழணும் சொல்ல, நீதிமானா வாழ கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ நீதிமானை போல என்று சொன்னால் காப்பி அடிக்கிறது. இது காப்பியாக காப்பி பேசுறது. நான் பர்ஃபெக்டா வாழணும், அது கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு நீதிமான் ராஜாவிடத்துல போய் பொண்ணையும் வெளியும் வாங்கிட்டு என்ன பண்றான்? சபிக்க பார்க்கலாம். யார சொல்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நீதிமான் செய்வானா? 3 முறை ட்ரை பண்றான், முடியல. ஏன்னா பிசாசு அவன் சொன்னா எல்லாம் நடக்கும் என்று சொல்லி சாபத்தை விரும்புவதற்காக தூண்டி விடுறான். ஆனா கர்த்தர் ஆசீர்வாதம் என்ன இருக்கிறபடினால என்ன 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபொழுது, ஒருவேளை நீங்கள் வசித்து உங்க வீட்டிலே ஒரு நிறைய பேர் இருக்கலாம், உங்க கணவனே உங்களுக்கு இருக்கலாம், உங்க மனைவிகளை இருக்கலாம், உங்க பிள்ளைகளை இருக்கலாம், உங்களை உடன்படுகளை இருக்கலாம், உங்களை உறவுகளை இருக்கலாம். நீங்கள் நீதி நிலைநிற்பீர்கள் என்று சொன்னால் கிரீடத்தை தூக்கப்போனவர்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் எருசலேம் சீயோன் என்பது நமது சபையாக காணப்படுகிறது. அப்போ சபையில் இருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் கர்த்தர் இந்த மாசத்துல வருகின்ற நாட்களிலே எதை தூக்க பண்ண போகிறாங்க? கிரீடத்தை தூக்க பண்ண போகிறார். நீதிவான் ஒரு நாள் அவர் என்ன பண்ண தள்ளாட விடமாட்டாரு. இரவோடு இரவாக தூக்கு மரத்திலே தொட்டலை போட வேண்டும் என்று முயற்சித்தவன் ஆமான் கர்த்தர் தலையா மாட்டி போட்டாரு. மொர்தெகாயின் அந்த நீதி கிரீடத்தை கர்த்தர் தூக்க பண்ணினார் அல்லவா? யூத ஜனங்கள் மீது நீதி கிரீடத்தை தூக்க பண்ணினார் அல்லவா? அதே கர்த்தர், அதே மாதவ கர்த்தர் உங்களுடைய தலையில் உள்ள நீதி கிரீடத்தை தூக்கப்படுகிற தேவன் நல்லவராக இருக்கிறார். மூன்றாவது சில குறிப்பில நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணி வீட்டில் போய் வாசிங்க, நேரம் இல்லை. சகரியா 6வது அதிகாரம் 9-15, சகரியா 9:11-17, 1 கொரிந்தியர் 9:25. இந்த 3 வசனம் திரும்ப சொல்றேன். சகரியா 6:9-15, சகரியா 9:11-17, 1 கொரிந்தியர் 9:25, பிலிப்பியர் 4:1. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியமான சகோதரரே, எனக்கு சந்தோஷம் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஒரு ஊழியக்காரனுக்கு கிரீடம் யார் என்று சொன்னால் விசுவாசிகள் தான் கிரீடமாக இருக்கிறார்கள். விசுவாச வாழ்க்கையில் அவர்கள் முன்னேற வேண்டும் என்று சொல்லி அந்த தேவனுடைய மனுஷர்கள் பிரயாசப்படுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் ஊழியக்காரர்கள் கொடுக்கப்பட்டுள்ள ஆடுகள் தான் விசுவாசிகளாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் செய்கிற பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் எப்படி ஊழியம் செய்யக்கூடாதுங்க? துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும், கிரீடங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் எல்லா நேரத்திலும் விரும்பும். என் சபையில் இருக்கிற ஆத்மா அத்தனை பேர் கிரீடத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஒவ்வொரு செய்தியையும்
ஒரு தாயை போல பிள்ளைகளுக்கு ஏற்ற உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆயத்தப்படுத்தி கொடுப்பவன் தான் ஊழியக்காரனாக காணப்படுகிறது. அதான் ஊழியக்காரனுடைய வேலை. பிள்ளைகளாம் வருவாங்க, உட்காருவாங்க, சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு தாயுடைய வேலை என்ன? அந்த பிள்ளைக்கு எந்த உணவு பிடிக்கும், எது சாப்பிட்டா சரியா இருக்கும், எதுக்கு சாப்பிட்டா நல்ல உடம்பு நல்லதுன்னு சொல்லிட்டு பார்த்து 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 ஒரு தாய் ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். அது போல சபையில் என்கிற விசுவாச வாழ்க்கையை உயர வேண்டும் என்று சொன்னால் ஆயத்தப்படுகின்ற பொறுப்பு அந்த ஊழியக்காரனுக்கு இருக்கின்றபடினால கடமைக்கு ஊழியம் செய்வது அல்ல, கட்டாயத்தை ஊழியம் செய்வது அல்ல. பவுல் அதுதான் சொல்றாரு, உங்களுக்காக நான் பாடுபட்டேன், உங்களுக்காக நான் பிரயாசப்பட்டேன். ஏன்? பரலோகத்துல பார்க்கின்ற போது அப்போதுதான் என்ன இருக்குங்க, மனநிறைவா காணப்படும். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. 120 குடும்பம் ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனை அப்படியே கூட்டம் பெருகுது. அப்படியே வெளியெல்லாம் உட்காரு, ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா ஏன் வந்து என்னன்னா, இங்க வர ஆத்துபகம் தான் எங்க வரணும்? பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே, விசுவாசத்துல வளரணும் ஆண்டவரே, ஞானத்துல பெருக வேண்டும் ஆண்டவரே, வருகைக்கு ஆயத்தமாக ஆண்டவரே. இதுதான் ஒவ்வொரு பேருடைய வாஞ்சையும் தாகமாக இருக்கிறது. அப்போ இந்த ஆத்துமாவுக்கு ஏற்றதான உணவினை ஆயத்தப்படுத்திய கிருபையை கர்த்தர் 26 ஆண்டுகளாக கர்த்தர் இந்த சபையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 1 வருஷம் 2 வருஷம் இல்லம்மா, 26 வருஷம் கர்த்தருடைய கிருபையினால் இந்த ஊழியத்தை செய்ய கிருபை பாராட்டி இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம், 1 தீமோத்தேயு புத்தகம் 4ஆவது அதிகாரம் 8ஆவது வசனம், 2 தீமோத்தேயு 4:8, 1 பேதுரு 5:4, 1 பேதுரு 5:4 என்று வாசிங்க. அப்படி செய்தால் பிரதான மேன்மைகள் வெளிப்படும் போது மகிமையுள்ள வானத கிரீடத்தை பெறுவீர்கள். எப்படி செய்தால்? 1 பேதுரு 5:3 என்று வாசிங்க. சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுநர்களாக அல்ல, மந்தைகளுக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்க. என்னுடைய சொந்த வாழ்க்கையை நான் செய்ய வேண்டும். இப்படி செய்தா சத்துருக்களுக்கு வெட்கத்தை கர்த்தர் உண்டுபடுத்துவாரு. இப்படி செய்தா என் கிரீடம் பூக்கும். எப்படி செய்தா? இருமாப்பா ஆளுநர் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்க. குடும்பத்தில் அப்பா என்ற ரோல் ஒரு மாதிரியான அப்பா இல்ல. எக்ஸாம்பிள் எங்க அப்பா தான். எங்க அப்பா கரெக்டா இருப்பாரு. அவர் வேலை உண்டு, அவர் எல்லாமே கரெக்டா இருக்கும், பேச்சு கரெக்டா இருக்கும், அவர் செய்யற காரியம் செய்யற மாதிரியா இருக்கும், கண்காணிப்பு செய்யணும். அம்மா அந்த ரோல் கரெக்டான அம்மா ரோல். எங்க அம்மா லூசாட்ட பேச அப்படி இல்ல, கரெக்டா பேசுவாங்க, வீணான வார்த்தை பேச மாட்டாங்க, ஊர்வம்புக்கு போக மாட்டாங்க, யார் பேச்சுக்கும் போக மாட்டாங்க, அவங்க உண்டு அவங்க வேலை இருப்பாங்க, சத்தியத்துல நடப்பாங்க, உண்மையா இருப்பாங்க. ஒரு பரிசுத்தமான தாய் என் தாய், ஜெபிக்கின்ற தாய் என் தாய், வேலை வாசிக்கின்ற தாய் என் தாய். ரோல் மாடல் பசங்க பார்த்து சொல்றாங்க, உங்களை என்னை பார்த்து. எங்க அம்மா ஜெபம் பண்ணாங்கன்னா அப்படி நடந்த ஜெபம் பண்ணாங்க, அப்படியே ஜெபத்தை காத்திருப்பாங்க. இன்னைக்கு எப்படி நம்மளை பத்தி பிள்ளைங்க சொல்றாங்க, அதுவா வாய்க்கு நான் மூளைய மூடாத, துன்மார்க்கமா பேசுமே, கெட்ட வார்த்தை சரளமா பேசுமே. மாதிரிகளாக, ஒரு மாதிரியா இல்ல, மாதிரிகளாக நடக்க வேண்டும். அப்பதான் என் கிரீடம் எனக்கு பூக்க ஆரம்பிக்கும். அப்ப எனது ஞானமுள்ள வாழ்க்கை கிரீடமா மாறும், எனக்கு நீதியுள்ள வாழ்க்கை எனக்கு கிரீடமா பூக்கும். நான் இறக்க பாராட்டுகின்ற போது எனக்கு கிரீடம் பூக்கும். வசனம் சொல்லுது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் வீட்டை இடித்து போடுகிறார். இது யாருடைய கிரீடங்க? அந்த ஸ்திரீனுடைய கிரீடம். அப்ப புத்தி ஞானம் அதை நான் பயன்படுத்துகின்ற போது எனக்கு ஆஸ்வாதமாக கர்த்தர் மாற்றி தருவாரு. அப்ப ஏன் நீதி, என்னுடைய இரக்கம், என்னுடைய விசுவாசத்துல நான் வாழ்ந்து காட்டுகின்ற பொழுது நான் தான் வாழ்ந்து காட்டணும், கர்த்தர் வாழ்ந்து காட்டுவது அல்ல. நல்லா கவனிக்கணும், கர்த்தர் வாழ்க்கை நான் வாழ்ந்து காட்டணும்.
லஞ்சம் வாங்கும் போது, பரிதானம் வாங்கும் போது கர்த்தர் வந்து உன் கையை பிடிச்சி தடுக்க மாட்டார். ஏய் வாங்காதடா அப்படின்னு தடுக்கலாம் மாட்டார். நான் தான் தீர்மானம் பண்ணணும், வாங்கத்தா வாங்க கூடாதான்னு சொல்லிட்டு நான் தான் தீர்மானம் பண்ணணும். அல்லேலூயா. அடுத்தவன் பொருள் ஆட்டையை போடும் போது நான் தான் தீர்மானம் பண்ண, எடுக்கணுமா எடுக்க கூடாதா நான் தான் தீர்மானம் பண்ணணும். அப்போ நீதி, நியாயம், இரக்கம், விசுவாசம் இதெல்லாம் நான் காண்பிக்கின்ற போது எனது கிரீடத்தை கர்த்தர் பூக்க செய்வாரு. சத்ருவுக்கு எதை ஏற்படுத்தும்? அவமானத்தை ஏற்படுத்தும். ஆமென் சொல்றவங்க. அப்ப இந்த மாசத்துல இனி வருகின்ற காலத்துல இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் காணாத, நம்ம கண்ணில் பார்க்க முடியாது. இந்த கிரீடத்தை கண்ணால பார்க்க முடியாது. எங்கதான் போய் பார்க்க முடியும்? பரலோகத்தை தான் பார்க்க முடியும். பரலோகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கிரீடத்தை வச்சிருக்கிறார். அதுக்கு முன்னாடி இந்த பூமியில ஏன் கிரீடம் பூக்க வேண்டும் என்று சொன்னார்? எனக்கு ஒன்று என்ன தேவைங்க? தேவ ஞானம் எனக்கு தேவை, எனக்கு தேவனுடைய நீதி எனக்கு தேவை, மூன்றாம் தேவனுடைய இரக்கம் எனக்கு தேவை. நான் ரோல் மாடலா இருக்கணும். எங்க அப்பா போல ஜெபம் பண்ணுங்க. நானு நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ண வாய்ப்பு சொல்ல தேவையில்லை. ஏய் பைபிள் வாசி, நீ ஜெபம் பண்ண சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஆட்டோமேட்டிக்கா முட்டி போடு. நீ ஆட்டோமேட்டிக்கா பைபிள் வாசி காலையில இருந்து உன்னை பார்த்து உங்களுக்கு தானே செய்யணும். அல்லேலூயா. நான் எப்படி மாதிரியா இருக்கணும். இன்னைக்கு நம்ம அப்பா அம்மா பிள்ளைகள் இருக்கிற பிள்ளைங்க முன்னால ஒரு மாதிரியா இருக்கணும். பசங்க இருக்கவே சொந்தக்காரனை பத்தி குறை சொல்றது, பசங்க இருக்கவே பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் குறை சொல்றது, துன்மார்க்கமா பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, பொய் சொல்றது, அப்பா இல்லைன்னு சொல்ற, அம்மா இல்லைன்னு சொல்ற, வாய தூசாம போய் பேசுறது சொல்ல குழந்தைங்க பாக்குறாங்க. பிள்ளைகள் முன்பாக நீதி நம்ம வாய நடந்தா அது செல்வனுக்கு போய் வாங்க. மாதிரியாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவ சாதாரணமான இல்லை. இதெல்லாம் நான் செய்கின்ற போது என் தலையில கர்த்தர் அந்த கிரீடத்தை பூக்கப்படுவார். எடுத்து வாசிக்கலாம். திரும்ப அந்த புஸ்தகத்தை எழுதார். சங்கீத புஸ்தகத்தை எடுத்து திரும்ப வாசிக்க. சங்கீதம் 132:18. அவன் சத்துக்களுக்கு வெட்கத்தை உறுத்துவேன், அவன் நீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்று சொன்னார். என் கிரீடம் பூக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. என் கிரீடம் பூக்க வேண்டும் என்று சொன்னார். எனக்கு 3 காரியம் தேவை. 1 தேவ ஞானம், 2வது தேவனுடைய நீதி, 3வது தேவனுடைய இரக்கம். இது 3 இருக்கிற போது என் கிரீடத்தை கர்த்தர் பூக்க பண்ணுவார். வருகிற காலத்துல மகிழ்ந்த வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென்.